கடந்த மே 7 அன்னைக்கு பாகிஸ்தான்ல உள்ள பஹாவல்பூர்ல தீவிரவாதிகளோட தலைமையகத்தை இந்தியா தாக்குனாங்க. சில மணி நேரம் கழிச்சு அந்த இடத்தோட சேட்டலைட் இமேஜஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த புகைப்படங்கள் இந்திய மக்கள் மட்டும் இல்லாம மற்ற நாடுகளும் பார்த்து அதிர்ச்சி ஊட்டும் விதமா இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இலக்க எப்படி இவ்வளவு துல்லியமா தாக்க முடியும் அப்படின்றனாலதான். இப்படிப்பட்ட அந்த தாக்குதலுக்கு காரணமான ஏவுகணை என்னன்னு பார்க்கும்போது தான் உலகத்திலே மிக வேகமா பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள்ல ஒன்றான மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை தான் இந்தியா கிட்ட இருக்க பிரம்மோஸ் ஏவுகணை. இது மணிக்கு 3400 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்தியால ஓடுற பிரம்மபுத்திரா நதியவும் ரஷ்யால ஓடுற மாஸ்க்வா அப்படின்ற ஒரு நதியவும் குறிப்பிட்டு பிரம்மோஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ஏவுகணையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலப்பரப்புல மட்டும் இல்லாம சப்மரீன்கள், கப்பல்கள், ஏர்கிராப்ட்கள் போன்ற வெவ்வேறு பரப்புல இருந்து ஏவ முடியும். அது மட்டும் இல்லாம 200ல இருந்து 300 கிலோ உள்ள அணு ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இது பறக்கக்கூடிய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம நீர் பரப்புல இருந்து 3ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. இவ்வளவு கீழே பறக்கறதுனால ரேடார்கள் கண்டுபிடிக்க மிக கடினமா இருக்கு. இப்படிப்பட்ட ஏவுகணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.